அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 60 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருமே பயன்பெற வகையில் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான உதவித்தொகை அண்ட் புதிய சலுகைகள் குறித்த தகவல் வெளியாகி இருக்கு. உங்கள் வீட்டில் யாராவது அம்மா, தாத்தா, பாட்டி இல்லை அப்பா 60 வயசை கடந்திருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் நான் நிறைய தகவல் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் கூட. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம அரசாங்கம் முதியவர்களுக்கு சில அதிரடி சலுகைகளும் அதிரடி அறிவிப்புகளும் அள்ளி கொடுத்துருக்கு. மாதம் 1000 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்த இடத்துல இனிமேல் 3000 ரூபாய் கிடைக்க போகுது. ரேஷன் பொருட்கள் இனி வீடு தேடி வரப்போகுது. இது இல்லாமல் முதியவர்களுக்கு மாதம் 1200 ரூபா கிடைக்க போகுதா. இந்த மாதிரியான பல புதிய சலுகைகள் அப்படிங்கிறது தான் சமூக வலைதளங்களில் இப்போ அதிகப்படியாக பேசும் பொருளாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோவில் இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸில் இருந்து முக்கியமான அரசாங்க அறிவிப்புகள், அரசு சார்பாக வரக்கூடிய முக்கியமான தகவல்கள், சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசிடமிருந்து ஒரு தரமான ஸ்கீம் அப்படிங்கிறது ஒன்று போயிட்டுருக்கு. அதுதான் பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மான்தான் யோஜனா திட்டம். சிம்பிளாக சொல்லணும்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முறைசாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷன் திட்டம் மாதிரி தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது. நீங்கள் 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இப்போவே இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணி சின்னதாக மாதாந்திரம் ஒரு சலுகையாக நீங்கள் சந்தா மாதிரி மாதம் பணம் கட்டிட்டு வரீங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலே அசால்ட்டாக மாதம் 3000 ரூபா உங்களுக்கு பென்ஷன் வர மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் பென்ஷன் வரும். அப்படிங்கிறத தாண்டி இந்த திட்டத்தின் மூலிமா நீங்கள் பர்டிகுலர் அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைக்கிறதுனால உங்களோட 60 வயசுக்கு மேலே மாதம் உங்களுக்கு 3000 ரூபாய் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதே திட்டத்தில் நிறைய அப்டேட் அப்படிங்கிறது புதிய தகவலாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஈஸ்ராம் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா பேரிடர் காலங்களில் அரசிட்டிருந்து வரக்கூடிய முக்கியமான நிதியுதவி டைரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிடும். கூடவே 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படிங்கிறது ஆகும். இது மத்திய அரசால் உங்களுக்கு கொண்டு வரப்படுது. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்து ஒரு முக்கியமான ஒரு சலுகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஆட்சியில் எல்லாத்துலேயுமே சரி இல்லை முன்னொரு காலத்துலேயும் சரி 70 வயசுக்கு மேலே உள்ள முதியவர்கள், மாற்றுத்திறனாளி இவங்களுக்கு மட்டும்தான் தாய்மானவர் திட்டம் மூலியமாக ரேஷன் பொருட்கள் வீடு தேடி போயிட்டு இருந்தது. இப்போ புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய தாவேகா அரசானது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி புதிய சேஞ்ச் அப்படிங்கிறது இதில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 60 வயதுக்கு மேற்பட்ட அது முதியவங்களா பெரியவங்களாக இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, கைம்பெண்கள் எல்லாருக்குமே இந்த திட்டத்தின் மூலயமா அவங்க வீடு தேடியே அனைத்து ரேஷன் பொருட்களும் போகக்கூடியதாக இருக்குது. அப்படின்ற மாதிரி இந்த திட்டம் அப்படிங்கிறது விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. தாய்மானவர் திட்டத்தின் கீழே 60 வயசு கடந்த மாற்றுத்திறனாளி, முதியவர்கள் அண்ட் கைம்பெண்கள் இவங்க எல்லாருக்குமே இனிமேலிருந்து வீடு தேடியே ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது வரும். இது கொண்டு வரதுக்கு மெயின் ரீசன் அப்படிங்கிறது வயசான காலத்தில் வயது முதிர்வின் காலத்தினால நிறைய பேரால் க்யூவில் நின்று ரொம்ப டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களாம் ரொம்ப நேரம் நிற்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க பொருள் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க அந்த பொருளை தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதனால தான் அவங்களுக்கு இல்லம் தேடியே ரேஷன் பொருட்கள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இந்த திட்டம் அப்படிங்கிறது விரிவுபடுத்தியிருக்காங்க. இதோடைய அடுத்த கட்டமாக தான் வருகிற ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது 2026-27க்கு தாக்கல் செய்ய போகிறாங்க. இந்த தாக்கலில் அவங்க மெயினாக கொண்டு வரக்கூடிய திட்டங்களில் முதலாவதாக கொண்டு வர வேண்டிய திட்டம் அப்படின்னு பேசப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே 60 வயசுக்கு மேற்பட்டவங்க இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாரையுமே முதியோர் உதவித்தொகை திட்டம் அப்படின்ற பேசிக்கில், அதாவது சீனியர் சிட்டிசன்ஷிப் அப்படின்றதுல இவங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் உயர்த்தி வழங்குற விதமாக இந்த திட்டம் அப்படிங்கிறது அமலாக்கம் பட இருக்குது. அதாவது குறிப்பாக அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 60 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு தான் மாதம் 2500 ரூபாய் அப்படின்ற மாதிரியும், 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை திட்டமாக கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சர்வே வேலைகள் எல்லாமே பேக்ரவுண்டில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஈஸ்ராம் கார்டு அண்ட் பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மான்தான் யோஜனா இந்த 2 கார்டுமே நீங்கள் வாங்கணும்
பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா எப்படி இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த திட்டத்தில் இணையிறதுக்கு ஆன்லைன் மூலியமாகவும் நம்ம அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன் மூலியமாகவும் அப்ளை பண்ணலாம். 2 முறையுமே இதில் சேமாக இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. எளிமையான முறை தான். ஈஸ்ராம் கார்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான தேசிய அளவிலான அடையாள அட்டை அப்படிங்கிறது. இது மூலியமாக அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே டைரெக்டாக உங்களுடைய வங்கி கணக்குக்கே வந்துடும். இதில் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படிங்கிறதும் நேரடியாகவே இருக்குது. இதுவும் உங்களோட வங்கி கணக்கே வந்துடும். இதுக்கான வயது வரம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய அந்த தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வயசுலேருந்து 59 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, ஆதார் எண்ணோட இணைக்கப்பட்ட மொபைல் எண் அப்படிங்கிறது. இது ஏன் அவசியம் பார்த்தீங்கன்னா, ஓடிபி அப்படிங்கிறது வரும். ஓடிபி எந்த ஆதார் எண்ணோட நீங்கள் உங்களுடைய மொபைல் எண் இணைச்சிருக்கீங்களோ அந்த நம்பர் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்கு புத்தகம். இது 3 ஆவணங்கள் தான் உங்களுக்கு இந்த ஈஸ்ரான் கார்டு அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடியது. இதை நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் இருந்தாலே போதும். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா, அங்கே வந்து வெப்சைட்டுக்குள்ளே போன உடனே ரெஜிஸ்டர் ஆன் ஈஸ்ராம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் செஞ்சு இலவசமாகவே பதிவு செய்துக்கலாம். இதுக்கு நீங்கள் பர்டிகுலர் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னா கிடையாது. அந்த கார்டு நீங்கள் அப்ளை பண்ண உடனே, கார்டு வந்த உடனே டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை கார்டாகவே மாற்றிக்கலாம். இது உங்களுக்கு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண தெரியல, ஆன்லைனில் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொன்ன அந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இ-சேவை மையம் அப்படிங்கிறது இருக்கும். அங்கே போய் அங்கேயும் நீங்கள் சப்மிட் பண்ணி, அதாவது அங்கேயும் நீங்கள் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர் மூலியமாகவும் நிறைய இடங்களில் இதை பற்றி விண்ணப்பிப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள்லையும் நீங்கள் போய் விண்ணப்பிக்கலாம். நீங்களே மொபைலில் செய்ய தெரியல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்ததான் பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மான்தான் யோஜனா திட்டம் அப்படிங்கிறது. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான பென்ஷன் திட்டம் தான் இந்த மான்தான் யோஜனா திட்டம் அப்படிங்கிறது. இதில் வந்து 60 வயதிற்கு பிறகு மாதம் நம்ம 3000 பென்ஷன் மாதிரி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். வயது வரம்பு வந்து 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய மாத வருமானங்கிறது 15,000க்கு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் 15,000க்கு உள்ளே இல்லை, எனக்கு வந்து வருஷ வருமானம் தான் காமிக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இருக்குது, அதாவது வருமான சான்றிதழ் அப்படிங்கிறது இருக்கும்ல, அதில் வந்து மினிமம் 78,000க்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 76,000க்கு உள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது. இது அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஆவணம்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். ஆதார் கார்டு தேவை, உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகம் தேவை, சேவிங் அல்லது ஜன்தன் பேங்க் பாஸ்புக் அப்படிங்கிறது இருக்கணும். அதாவது சேவிங் அக்கௌண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி அக்கௌண்ட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் அப்படிங்கிறது தேவை. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன் மூலயமாவே நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். mantan.in அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போய் கிளிக் ஹெர் டு அப்ளை நவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா செல்ஃப் என்ரோல்மெண்ட் மூலிமா நீங்களே இதை பதிவு செய்யலாம். உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சந்தா தொகை 55 முதல் 200 வரைக்கும் உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து தானாகவே கழிக்கப்பட்டுருக்கோம். ஆட்டோ டெபிட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களே செட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே. இல்லை உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளை பண்ண தெரியலை அப்படின்னா ஆஃப்லைன் மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். தேவையான ஆவணங்களை மட்டும் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொது சேவை மையத்துக்கு போயிடுங்க. இல்லை ஜிஎஸ்சி சென்டருக்கு கூட போங்க. அப்படி நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களோட விவரங்களை மட்டும் ஆன்லைனில் பதிவு செஞ்சு பென்ஷன் திட்டத்துக்கு வந்து அட்டையும் பென்ஷன் கார்டையும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஈஸ்ராம் கார்டு திட்டம் அண்ட் உங்களுக்கு ஸ்ராம் யோகி மான்தான் திட்டம், பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மான்தான் யோஜனா திட்டம், இது 2க்குமான கார்டுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த 2க்கான திட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2 திட்டங்களுமே இணையிறதுக்கு நீங்கள் வருமான வரி செலுத்துபவராக இருக்கவே கூடாது. இன்கம் டேக்ஸ் பேர் வந்து உங்களுடைய பேர் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இபிஎஸ்ஐசி அப்படின்ற மாதிரியான பிஎஃப் திட்டங்களில் ஏற்கனவே உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது. அடுத்ததான் முதியோர் உதவித்தொகை 1000 வாங்கிட்டே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3000 ரூபாய் அரசாங்கம் வந்து உயர்த்தப்பட்ட தொகையாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க்கும் இப்போ அதிகாரப்பூர்வமாக போயிட்டே தான் இருக்குது. வேகமாகவே இதை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த ஆகஸ்ட் மாதம் பட்ஜெட் தாக்கலுக்கு அப்புறம் தான் இது நடைமுறைப்படுத்தப்படுவாங்களா, 1000 ரூபாய் மாதம் வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு 3000 மாறுமா, இல்லை 1200 ஒரு சில இடங்களில் கொடுக்கலாம், 1200 3000 மாறுமா அப்படின்றது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்ததுக்கு
வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன். இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிறப்ப நம்மளுக்கு பென்ஷன் அப்படிங்கிறது வரும் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு. இதுவே ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தாங்க அப்படின்னா பிஎஃப்னு அவங்களுக்கு பர்டிகுலர் அமௌண்ட் பிடிச்சிட்டே இருப்பாங்க மாதம் சம்பளத்தில். அதை அவங்க கடைசியாக ரிட்டையர் ஆகிறப்ப அவங்க கையில் மொத்த அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் வயசான காலத்தில் பசங்களும் நம்மளை கைவிட்டுருவாங்களோ, நம்மளால் வயசானதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுடைய வருமானத்தை நம்பி இருக்கணுமே, இந்த மாதிரியான நிலையிலிருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்காக கொண்டு வரக்கூடிய முக்கியமான மத்திய மாநில அரசுகள் தான் முதியோர் உதவித்தொகை திட்டம், ஓல்டேஜ் பென்ஷன் திட்டம். இது மூலியமாக மாதம் 1200 டேரெக்டாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசு கண்டிப்பாக 60 பூர்த்தி பண்ணியிருக்கணும், 60க்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களாக இருக்கணும், உங்களை பார்த்துக்கிறதுக்கு பசங்களோ துணையாக உங்களுடைய கணவனோ இல்லைன்னா மனைவியோ இல்லாமல் தனியாக இருக்கணும். சொந்தமாக எந்த வருமானமும் இருக்கவே கூடாது. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, உங்கள் ரேஷன் கார்டு தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அரசு அங்கீகரித்த முக்கிய அடையாள அட்டை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆதார் அட்டை தான். நீங்கள் ஆதார் அட்டை எடுத்துகிட்டு போகலாம், இல்லை அப்படின்னா ஓட்டுநர் உரிமம் இருந்துச்சுன்னா ஓட்டுநர் உரிமம் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போகலாம். எது உங்கள்கிட்ட இருக்கோ அது ஏதாவது ஒன்று இருக்கணும். அடுத்ததாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயசுக்கான சான்றிதழ் அப்படிங்கிறது, ஓட்டர் ஐடி அல்லது பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதுதான் நம்மளுடைய ஏஜை டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய இசேவை மையத்துக்கு போயிடுங்க. அங்கே ஓஏபி கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். அவங்களே ஆன்லைனில் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துடுவாங்க. இல்லை ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊர் கிராம நிர்வாக அதிகாரி இருப்பாங்களா, அதாவது விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிறது ஆஃபீஸர், அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அங்கே போய் இந்த படிவத்தை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கான ஆவணங்கள் எல்லாத்தையும் இணைச்சி அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு பென்ஷன் வர ஏற்பாடு பண்ணுவாங்க. வயசான காலத்தில் யார்கிட்டையும் கையேந்தி நிற்காத நிலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த திட்டங்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் மேலே சொன்ன 2 திட்டங்களையும் நீங்கள் சேருங்க. அண்ட் கடைசியாக சொன்ன இந்த திட்டத்துலையுமே சேருங்க. இது வயசான காலத்தில் யாருடைய துணையும் இல்லாமல் உங்களால் தனியாக கூட வருமானம் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இதுதான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரியான ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலில் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்டை டீட்டெயில் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.